எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் என்ற சேனல் மூலியமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில குழந்தைகளுக்கு ஆலோசனை சொல்வதன் பற்றி ஒரு சில வார்த்தைகள். பொதுவா நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தோம்னா அது ஒரு பூமராங் ப்ராசஸ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இப்படி போட்டோன்னே திரும்ப நம்ம கிட்டே அதே மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அதற்கு நேர்மாறாக அது ஒரு காப்பீட்டு திட்டத்தை போன்றது. எப்படி நம்மளோட லைஃப்ல சேமிப்பு திட்டம்ன்றது சிறுக சிறுக சேர்த்து வைத்து ஒரு பர்டிகுலர் அது முதிர்ச்சி அடைந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்மளுக்கே பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை போன்றதுதான் பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைசஸ். அவங்களுடைய பேங்க் சிஸ்டம்ல அவங்களுடைய ஹார்ட்ல அதை கண்டிப்பா சேமிச்சு வச்சுப்பாங்க. அது எப்போ பயன்படுத்தணுன்றது பசங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிதான் மனிதர்களுக்கு இடையே நாகரிகமும் வளர்ந்து வந்தது. ஆகவே இந்த சைல்டோட க்ரோத் ப்ராசஸ்ல எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இன்றி நம்ம ஒரு சின்ன கேட்டலிஸ்டா இருந்தா மட்டுமே போதுமானது. பசங்களுடைய பருவம் என்பதே தவறு செய்வதற்கான பருவம் அப்படின்றத நம்ம ஒத்துக்கொண்டே ஆகணும். இதுல பியர் ப்ரெஷருக்கான வேலையோ இல்ல கம்பேரிசனுக்கான வேலையோ இது எல்லாம் நம்ம இடையே நம்ம மனசுல ஆழ் மனசை ரொம்ப பாதிக்கிறதுனாலதான் பசங்க இடையே நம்ம அவ்வளோ விஷயங்களை நல்ல விஷயங்களை ஏர்ஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறோம் இன்றைய காலகட்டங்கள்ல. அப்படி அல்லாது அவர்களுக்கான ஸ்பேஸும் டைமும் நம்ம கொடுத்தோமே ஆயின் அவங்களே அழகா அதை கொண்டுட்டு அவங்களுடைய கேரக்டர் பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இதை ப்ராப்பராக ஷேப் அப் பண்ணி கொண்டு வருவதற்கான திறன் அவர்களிடையே மிக அதிகமாக உள்ளது. இப்போ இதை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் ஒரு சின்ன விஷயம், இது நிறைய வீடியோக்களை நானே கூட அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு குயிக் கிளிம்ஸா இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, குழந்தைகளை எப்பொழுது திட்டணுமா திட்டக்கூடாதா, எப்போ திட்டணும் எப்போ திட்டக்கூடாது, கண்டித்தல்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். எப்போ இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் இன்னைக்கு செஞ்சா அது பல நாள் இந்த பழக்கத்தை இப்ப விட்டுட்டா அது ஒரு பழக்கமா மாறி அவர்களுடைய லைஃபே அது ஒரு பாதிக்கிற ஒரு விஷயமா வண்ணமா அவங்க மேல இடியா விழும் அப்படின்னா உடனுக்குடனே ரொம்ப ஹார்ஷா கண்டித்தல் கூட தப்பு கிடையாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு பெரிய கெட்ட பழக்கத்தை பழகிக்கிறாங்க ஒரு டீனேஜரோ இல்ல ஒரு குழந்தை அடிக்க பழகி கொண்டிருக்கிறது இன்னொரு குழந்தையை சிறு வயதுல ஒரு 5-6 வயசுல அடிக்க தொடங்குது அப்படின்னா இது எல்லாமே கண்டித்தலுக்கு உரியவை. ஏன்னா வேணும்னு ஒரு தவறை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்த வேண்டியது பேரண்ட்ஸோடைய பொறுப்பு தான். அட் த சேம் டைம் நமக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுதுன்றதுக்காக ஒரு நல்லொழுக்க திட்டத்தை கொண்டு வரதுன்றது எப்பவுமே அக்செப்டபிள் கிடையாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நம்ம டிவி பார்க்கணுன்றதுக்காக அவங்கள திட்டி ஏதோ ஒன்று செய்ய வைக்கிறதோ இல்லை நம்மளோட வேலைகளுக்காக அவர்களை ஒடுக்கப்படுத்துவதோ இத மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்க்க வேண்டியவை. அப்போ அவர்களுடைய வளர்ச்சிக்காக கண்டித்தல் என்பதே சரி. நம்மளுடைய சௌகரியத்துக்காக திட்டுவது என்பது என்றைக்குமே எந்த காலகட்டத்திலையுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம சிறுக சிறுக சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி தான் இந்த அழகான ஒரு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். அதுல நம்ம அழகான விஷயங்களை ரொம்ப பொதுவா பதுமையா ரொம்ப நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் அதற்குரிய ஒரு டோனோட அதை சேமித்து கொண்டே வந்தோமே ஆயின் கண்டிப்பா பசங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் அதன் மூலியமா கிடைக்கும். அதன் மூலியமா அவங்க இங்க சமூகத்துக்கு பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப அழகானதா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.